சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நடப்பது தான். உன் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பமாக இருக்கப் போகிறது. அது நல்லதா கெட்டதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையாக என் வாக்கை கேள். நாளை அதிகாலை உன் இல்லத்தில் ஒரு காரியம் நடக்கப் போகிறது. சாதாரணமாக இது நடப்பது என்று நீ நினைத்து விடுவாய் என்று உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாளை அதிகாலை உன் இல்லத்திற்கு எதிராக நின்று ஒரு நாய் உன் இல்லத்தை பார்த்து கத்திக்கொண்டே இருக்கும். எதற்காக தெரியுமா? சொல்கிறேன் கேள். இன்று இரவு உன் இல்லத்திற்கு ஒரு விருந்தாளி வருகிறார். அவர் விருந்து உண்ண வரவில்லை, உன் உயிரை காப்பாற்ற வருபவர். அவர் உன் இல்லத்திற்கு வருவது கால பைரவர் தான் வருகிறார். அந்த கால பைரவரை அடையாளம் கண்ட அந்த நாய்தான் உன் வீட்டு வாசலில் நின்று உன் வாசலை பார்த்து உன் இல்லத்திற்கு நிற்கும் காவல் தெய்வமான கால பைரவரை பார்த்து சாதகமாக கத்திக்கொண்டே இருக்கும். அது கால பைரவரை வணங்குவதாக ஆகும். மிக பெரிய ஒரு திட்டத்தை உடைத்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் என்று கால பைரவர் வந்து உனக்கு இன்று துணையாக காவலாக நிற்கிறார். அதனால்தான் இன்று உனக்கு வரும் ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுகிறாய். உன் கண்களுக்கு தெரிந்தது சிறிது, உன் கண்களுக்கு தெரியாத மிகுதியை நாங்கள் நன்கு அறிவோம். எந்த நேரத்தில் எதை செய்தால் உன்னை காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் அறிந்து அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் உனக்கான வேலை செய்து அதிலிருந்து உன்னை காப்பாற்ற துடிப்போம். நாளை காலை அது கத்திக்கொண்டே இருக்கிறது என்று கல் எடுத்து அடித்து விடாதே, அதை துரத்தியும் விடாதே. உன் இல்லத்திற்குள் இருந்து கொண்டு கால பைரவருக்கு வணக்கம் சொல்வதற்காக சத்தம் போட்டு கத்தும். அதை தடை செய்து விடாதே. உன் இல்லத்திற்கு அருகில் வந்தாலே இனி வாளை ஆட்டிக்கொண்டு நன்றி சொல்ல செல்லும். அந்த நல்ல இல்லத்திற்கு காட்சி கொடுப்பது உன் இல்லத்தில் இருந்துதான். இந்த அற்புத காரியம் எல்லாம் உனக்கு தெரியாமல் போய்விடக் கூடாது என்று தான் நாளை அந்த ஜீவனை அனுப்புகிறேன். கால பைரவரை வணங்க துவங்கு. என்றும் உனக்கு துணையாக அத்தனை தெய்வங்களும் இருப்போம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.